சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இல்ல மாமா, சரின்னு சொல்லுங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இதுக்கு மேல மறைக்க வேண்டாம். எங்க நீங்க சொல்லுங்க. ஆமாண்ணே, இதுக்கப்புறமா சொல்லாம இருந்து அவங்களுக்கு விக்கிக்கு நடந்தது தெரிஞ்சிருச்சுன்னா அப்புறம் அம்மாவுக்கு நாம எப்படின்னு பதில் சொல்ல முடியும்? சரி, சரண்யா சொன்ன மாதிரி அவனுக்கு ஜுரம், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம் அப்படின்னு மட்டும் சொல்லுங்க. வேற எதுவும் சொல்லிடாதீங்க. சரிண்ணே. டாக்டர், டாக்டர், மகேஷ் எப்படி இருக்கான் டாக்டர்? அவனுக்கு பெருசா ஒன்னும் ப்ராப்ளம் இல்லையே, நல்லா தானே இருக்கான்? எனக்கு கால் பண்ணி வர சொன்ன டாக்டர் அங்க பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் பேசிட்டு வரட்டும், அது வரைக்கும் நாம இங்க வெயிட் பண்ணுவோம். சரிங்க டாக்டர். டாக்டர், என் பிள்ளை எப்படி இருக்கான் டாக்டர்? சொல்லுங்க டாக்டர், சொல்லுங்க. இப்போதைக்கு எதுவும் சொல்ல முடியாது. எங்களால முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம். அப்பா, என் மகேஷ் கொண்டு ஆகாதுலப்பா. அம்மா, அவனுக்கு எதுவும் ஆக கூடாதுப்பா. மகேஷ். ஹலோ டாக்டர். ஹலோ மிஸ்டர் சேகர், ஆக்சிடென்ட் ஆகி மகேஷ்ங்கிற பையன் மூளைச்சாவு அடைஞ்சிட்டான். அங்க அழுதுகிட்டு இருக்குல்ல, அந்த பொண்ணுக்கும் பையனுக்கும் இன்னும் 2 நாள்ல கல்யாணம் ஆகிறதா இருந்துச்சு. இந்த நேரத்துல தான் இப்படி ஆயிடுச்சு. இப்ப அவங்க கிட்ட இந்த நிலைமையில ஹார்ட் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பத்தி அவங்க கிட்ட எப்படி பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஆஸ் அ டாக்டரா நான் ரெஃபர் பண்றேன். அதுக்கு மேல பேசி அவங்களை இதுக்கு சம்மதிக்க வைக்கிறது உங்க சாமர்த்தியம். நாங்க இப்ப போய் பேசலாமா டாக்டர்? இருங்க, அவசரப்படாதீங்க. அந்த பையனுடைய பிரெயின் டெத்தான விஷயத்தையே இன்னும் அவங்க கிட்ட சொல்லல. நாங்க இன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க போய் பேசுங்க. என் மகேஷ் கொண்டு ஆகாதுல. ஒண்ணு ஆகாதுமா, தைரியமா எதுவும் ஆக கூடாது. ஒண்ணும் ஆகாது. மிஸ்டர் சேகர், நான் உங்ககிட்ட பேசிட்டு சொல்றேன். அது வரைக்கும் நீங்க எல்லாரும் கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். டாக்டர், நீங்க வர சொன்னீங்களாமே. டாக்டர், இப்ப என் புள்ள எப்படி இருக்கான் டாக்டர்? இப்ப அவனுக்கு ஒண்ணும் இல்லல, அவன் நல்லா தானே இருக்கான்? என்ன டாக்டர், எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கீங்க? நீங்க இப்படி இருக்கிறது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என் மகேஷ் கொன்னும் ஆகாதுல டாக்டர்? கவி, நீ ஏமா இவ்வளவு பயப்படுற? மகேஷ்க்கு ஒண்ணு ஆகாதுமா, நீ தைரியமா இரு. அவர் எந்த வார்த்தையை சொல்லாம இப்படி அமைதியா இருக்காரு. டாக்டர்,
என் மகேஷ் இப்ப எப்படி இருக்கான்? ஏதாவது சொல்லுங்க டாக்டர். கவி கொஞ்சம் அமைதியா இரு. ஏன் இப்படி டென்ஷன் ஆகுற? என்ன டாக்டர், மாப்பிள்ளைக்கு ஏதாவது மேஜர் ஆபரேஷன் பண்ற மாதிரி இருக்குமா? அதுக்கெல்லாம் இனி அவசியமே இருக்காது. அவருக்கு பலமா அடிபட்டதுனால சொல்லுங்க டாக்டர், மகேஷ்க்கு என்ன ஆச்சு? அவருக்கு பிரெயின் டெத் ஆயிடுச்சு. என்ன டாக்டர் சொல்றீங்க? என்ன டாக்டர், என்ன சொல்றீங்க? கவி, என் மகேஷ்க்கு எதுவும் ஆயிருக்காது. நீங்க போய் சொல்றீங்க. இல்ல, என் மகேஷ்க்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவன் என்ன விட்டெல்லாம் போக மாட்டான். அவன் நல்லாதான் இருப்பான். நீங்க போய் சொல்றீங்க டாக்டர். நான் நம்ப மாட்டேன். அவன் நல்லாதான் இருப்பான். அவனுக்கு ஒண்ணும் ஆகாது. அவன் ஏன் மகேஷ் எதுக்காகவும் அவன் என்னை விட்டு போக மாட்டான். அவன் ஏன் மகேஷ் என்னை விட்டு போக மாட்டான். எனக்கு மகேஷ், கவி, கவி, மகேஷ் கொஞ்சம் பாருமா. அம்மா, அம்மா, அவனுக்கு ஒண்ணும் ஆகாதுல்லம்மா. நீ சொல்லுமா ப்ளீஸ். அவன் எப்படி என்னை விட்டுட்டு போவான்? போக மாட்டாமா? எனக்கு தெரியும். டாக்டர் தெரியாம சொல்றாருமா. வா, மகேஷ போய் பாப்போம். வாமா. நான் போனா அவன் எப்படி இருந்தாலும் எழுந்திருச்சு வந்துருவான். வாமா, நம்ம போய் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாமா? அப்பா, 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 என்னோட மகேஷ பாக்கணும்பா. ப்ளீஸ் பா. அப்பா வாங்க, வாங்க. ஆமா டாக்டர், டாக்டர், டாக்டர் ப்ளீஸ் சொல்லுங்க. என் மகேஷ் எங்க இருக்கான்னு என்கிட்ட சொல்லுங்க டாக்டர். அவன்கிட்ட என்ன கூட்டிட்டு போங்க டாக்டர். நான் அவன்கிட்ட பேசணும் டாக்டர் ப்ளீஸ். டாக்டர் ப்ளீஸ், டாக்டர் ப்ளீஸ் வாங்க. கவி, டாக்டர், கவி கொஞ்சம் அமைதியா இரு. அமைதியா அப்பா, நான் அமைதியே தானே பாருங்க. என்னை என் மகேஷ் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லுங்க டாக்டர். அப்பா, நான் உடனே பார்க்கணும். நான் போய் அவனை டேய் எழுந்துறான்னு சொன்னா அவன் உடனே எழுந்திருச்சிருவான். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா. என்ன அவன்கிட்ட கூட்டிட்டு போக சொல்லுங்கப்பா. அம்மா, அம்மா, டாக்டர் கிட்ட சொல்லுமா. கூட்டிட்டு போக சொல்லுங்கம்மா. என்னைய மகேஷ் கிட்ட கூட்டிட்டு போக சொல்லுங்கம்மா. அவன் நல்லாதான் இருப்பான். அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அவனுக்கு ஒண்ணும் ஆயிருக்காதுமா.